ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஓஏ, மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமே செகண்ட் லிஸ்ட், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், சிவி ஆஃப்டர் சிவிக்கு அப்புறம் லிஸ்ட்டு எப்போ வரும், நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கான லிஸ்ட்டு எப்போ வரும், ப்ராக்டிக்கல் நம்ம ஆகஸ்ட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ராக்டிக்கல் எப்போ நடக்கும், செகண்ட் லிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஒரு புதிய அறிவிப்பு, வேலைவாய்ப்புக்கான ஒரு அறிவிப்பு, தொழில்நுட்பம் மற்றும் அலுவலகம் சார்ந்த பணிகளை நிரப்ப அறிவிப்பு வெளியாகுது. மொத்தம் 41 பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதம் 1,31,500 வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் வேக்கன்சிஸ். ஸோ இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப் தான். நம்ம ஓஏ, மசால்ச்சி அந்த மாதிரியெல்லாம் இதுக்கு டிலேலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம் வச்சு உங்களை வேக்கண்ட்டை எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்குடியான ப்ராசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக நடக்கும். ஸோ அதற்கான டிலே வராது. இந்த வேலையை பொறுத்தளவில் நமக்கு பிஎஸ்சி, பிசிஏ பட்டப்படிப்பு நீங்கள் படிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இது அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் என்ற டெக்னிக்கல் சார்ந்த பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகுது. மொத்தம் 41 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதியை பார்த்தோம் என்றால் பிஎஸ்சி, பிசிஏ உள்ளிட்ட பட்டப்படிப்புகள் முடித்திருக்க வேண்டும். மென்பொருள் துறையில் 3 ஆண்டுகள் அனுபவம் அவசியம். அதாவது சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லது பிஇ, பிடெக், எம்சிஏ உள்ளிட்ட படிப்புகளும் 2 ஆண்டு அனுபவமும் விண்ணப்பிக்கலாம். இல்லை எம்காம், எம்டெக் படித்திருந்தால் 1 ஆண்டு பணி அவசியம். அதாவது நீங்கள் பிகாம், பிஎட்டு, நீங்கள் எம்சிஏ என்ன படிச்சிருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை பேச்சுலர் டிகிரி பிசிஏ, பிஎட், பிஎஸ்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் தேவை, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதில் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் முக்கியம். 1 or 2 இயர்ஸ் ஆனால் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நடந்து முடிந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறமா லிஸ்ட்டு எப்போங்க வரும், இந்த ப்ராக்டிக்கலுக்கான லிஸ்ட்டு எப்போ வரும், இல்லை நமக்கு 2வது லிஸ்ட்டு வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு ஆகஸ்ட்டில் வந்துடும். கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் அப்படின்றது ஆகஸ்ட்டில் நடந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இந்த ஆகஸ்ட்டில் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 15 தேதி ஆக போது, இன்னுமே வரலை. கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டெஃபினட்டாக இந்த ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர், காப்பீசர் சென்டர் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இதுதான் வெளியிடுவாங்க, அதுதான் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. திடீர்னு அவங்க எதுனாலும் வெளியிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிவி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒப்படைச்சிட்டோம்,
சிவியும் நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆவீங்க. ஸோ ப்ராக்டிக்கலுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் செய்கிறாங்க, நிறைய யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம், நிறைய சேனல்லையுமே வந்து பாருங்கள் வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கல் வந்து எப்படியெல்லாம் நடக்கும். இதற்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச 2021 மெட்ராஸ் ஹைகோர்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ப்ராக்டிக்கல் வந்து எப்படி நடந்தது அப்படின்றதுமே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து எப்படி பண்ணலாம், பூ கட்ட தெரியலாம் பூ கட்ட தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஊசியில் நூல் கோர்க்கிறது, இந்த மாதிரி புடவை மடிக்கிறது, பெட்ஷீட் வந்து கிளீன் எல்லாமே வந்து நமக்கு பண்ண தெரியும். ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு பண்ண தெரியாது. ஸோ வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நீங்கள் சிவி அட்டன் பண்ணவங்க அதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் தான் வரும்னு நினச்சோம். நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்தது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரொம்ப பேர் வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணல, ரொம்ப கம்மியான பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ அதை மேனேஜ் பண்ணி ஈக்குவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் கூட வெளியிடலாம். ஏன்னா நிறைய மாவட்டங்களில் 90 மார்க் எடுத்தவங்க கூட 92 மார்க் எடுத்தவங்கள கூட வந்து செலக்ட் பண்ணலை. ஏன்னு தெரில. ஏன்னா வந்து அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நம்ம எல்லாருக்குமே எழுதுனவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம், அவ்வளோ ஈஸியாக இருந்தது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான மார்க் எடுத்தவங்கள கூட செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் செலக்ட் ஆகலை. ஸோ இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு சில மாவட்டங்களில் 70 மார்க் எடுத்தவங்கள செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு சில மாவட்டம் 90 மார்க் எடுத்தவங்கள கூட செலக்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி 90 மார்க் எடுத்தவங்கள கூட செகண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வச்சு அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலுக்கு இவங்க ஆல்ரெடி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணவங்களையும் இவங்களையும் சேர்த்து ப்ராக்டிக்கல் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் நமக்கு இந்த மண்டலங்களாகவும் நடக்கலாம், இல்லை மாவட்டத்துலேயும் நடக்கலாம். கண்டிப்பாக சென்னையில் தான் நடக்கும் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி மண்டலங்கள் வரைய 8 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு மண்டலமாக வச்சாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் நிறைய பேர் அட்ரஸ் தெரியாமல் அங்கேயே வந்து அட்டன் பண்ணாமல் விட்டாங்க. இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு போனவங்களோட எண்ணிக்கை, அவங்க செலக்ட் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிது. அதனால தான் வந்து நமக்கு செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு ப்ராக்டிக்கலில் வந்து அந்த தவறை மறுபடியும் பண்ண மாட்டாங்க. நமக்கு நம்மளுடைய மாவட்ட நீதிமன்றங்களில் இல்லை 2 மாவட்டம் சேர்ந்து ஒரு நீதிமன்றத்தில் அந்த மாதிரி அருகாமையில் உள்ள இடத்துல ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்தடுத்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.